ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நண்டு கறி. ரொம்பவே டேஸ்டியான வீட்டிலையே மசாலா அரைச்சி செய்யக்கூடிய இந்த நண்டு கறி ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே யம்மியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளவு நண்டு வாங்கி சமைச்சாலும் சட்டிக்குள்ளே கறியே இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் நண்டு ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ஸோ கேட்டால் மீன்காராக்கள் கொண்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வயிற்றில் வெள்ளையாக ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதை பிடிச்சி இழுத்து அப்படியே மேல் ஓட்டை கலட்டி எடுத்தோம்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற வெள்ளை பகுதியை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கிற ஓட்டை அப்படியே கலட்டி எடுக்கணும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் திரும்பவும் செஞ்சு காட்டுறேன். இந்த வயிற்றில் இருக்கிற இந்த ஊற்றி எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பிச்சு விட்டுறணும். ஸோ காலெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உடச்சி அதையும் வேறையாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா சரி. ரொம்பவே ஈஸியாக தான் இந்த நண்டை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோட வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நண்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இதை நம்ம ரொம்பவே அழகாக கழுவி எடுத்துக்கலாம். நண்டை பைப்பில் பிடிச்சி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிரும். ஸோ இந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எல்லா நண்டையும் கழுவி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நண்டு கறிக்கு தேவையான பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸில் 1 எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட மீடியம் சைஸில் வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 2 இல்லாட்டி 3 எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸில் இருந்ததால் ஒரு 6-7 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக தேவையான அளவுகளில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நண்டை வச்சு நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். சூப் செய்யலாம், ரசம் செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி காலத்தில் நிறைய பேருக்கு காய்ச்சல், தடுமல், இருமல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரசம், கறி, நண்டு வச்சு செஞ்சு சாப்பிட்டா இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சமைச்சு முடிஞ்சதுமே அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட மொத்த கிச்சனுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நான் சமைச்சு முடிஞ்சதுமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே அதில் 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த கறிக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஸோ நண்டு கறிக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலையே பறிச்சதால் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுமே அதில் 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. அதோடு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வதங்கி வர டைமில் நம்ம மசாலாவை இடிச்சிட்டு வந்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து ஒரு 1 மினிட் நம்ம லேசான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை இந்த மாதிரி ஒரு உரல்லையோ மிக்சி ஜார்லையோ போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இதுதான் இந்த கறிக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ மசாலா பவுடரும் ரெடி ஆகிட்டு இங்கால நம்மளோட தக்காளியுமே நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள்,
அதோட கொரியண்டர் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக. அதோட வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணின இந்த மசாலா பவுடரும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதோட கறி பவுடர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். இந்த தாளிப்புலையே சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்குறதால இந்த கறிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்துக்கலாம். நண்டையும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நண்டில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அந்த தாளிப்புலேயே நண்டு நல்லா குக் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ அந்த மசாலா உள்ள எல்லா ஃப்ளேவர்ஸும் நண்டில் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் தேங்காய் பால் தண்ணிப்பால் தான் சேர்த்துருக்கேன். 2 கப் அளவு தண்ணிப்பால் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்து நல்லா இதை கொதிக்க வச்சு குக் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்ட்டான நண்டு கறி ரெடி ஆகிடும். ஸோ இப்படி தான் எப்போ நண்டு வாங்குறேனோ அப்போ சமைப்பேன். வீட்டில் உள்ள குட்டீஸும் சரி எனக்கும் சரி ரொம்பவே பிடிச்ச ஒரு கறின்னு தான் நான் சொல்லுவேன். மாரி காலத்தில் இந்த தடுமல் இருமலுக்கெல்லாம் இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கொண்டு தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டுருந்தேன். அது நல்லாவே குக் ஆகி பழலாம் வற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலையே போதும்டா நீங்கள் இந்த டைமில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்துக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சு இறக்கணும்னா ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் இன்னுமே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இது போதும்ன்றதால நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒயிட் ரைஸ் கூட நம்ம சாப்பிட்டோம்னா சுட சுட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.